வணக்கம் உறவுகள், நம்ம தமிழ் சொந்தங்களாம் அப்படி இருக்கிறீங்க. வந்த அதுகள் நல்லபடியாக ஆராதனை முடிஞ்சு வெளிக்கிட்டாச்சு. அப்போ இங்கே பாருங்க, ஒரு தமிழ் கடை அன்னைகிட்ட போனேன். எங்கள் நாட்கள் இப்படி தானே. இங்கே பாருங்க, சந்தோஷமாக சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறாங்க. ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கினேன். ஒன்று ஒரு பிரியாணி ஒன்று வாங்கினேன். அண்ணா டக்கண்டு என்ன செய்துட்டாருன்னா, பிச்சு போட்டு ஒரு வாழைப்பழத்தை இதை நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி தந்தேன். ரொம்ப நல்லெண்ணா. ஒவ்வொரு முறையும் விரைக்கலன்னு பார்ப்பேன். ஆராதனை நல்லபடியாக இருந்தது. ஆராதனை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை உள்ள இல்லை கேட்டுக்கொண்டு தலைவன் ஏறிட்டான். இனி இரவுக்கு வேலை என்றால் வேறு லெவலில் இருக்கும். சும்மா சனிக்கிழமை இன்றைக்கு நாளையோட விடுமுறை முடியுது. இன்றைக்கு ரெஸ்டாரண்ட் நிறைஞ்சபடியும் வாங்க பார்ப்போம். முதல்ல நோமலாக காட்டினா மில்கா. இது அண்ணா அவசரத்தில் வாங்கினதால அண்ணா வந்து 1.99 போட்டிருந்தவர். 1.99 எடுத்துட்டான் பாருங்கள். இதான் இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள ஜேசின பால் மாடன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுவிஸ்லேயும் இருக்குது. இதுதான் அந்த அம்மாக்கு அந்த ஆஸ்திரேலியாவும் சுவிஸ்லேயும் இருக்கிறது தான் இந்த மாட்டினுடைய மில்க். இது ஒரிஜினல் நியூசிலாந்துலேயும் இருக்குது. இந்த 3 நாட்டிலையுமே இந்த சாக்லேட்டுகள் வந்து ஃபேமஸ். சுவிஸ்லேயும் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்துலேயும் இது எனக்கு நல்லா பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தலைவன் எடுக்க போகிறான். இது வந்து நம்மளோட தாய்நாடு தெரியுமா? பன்னி என்று சொன்னால், யாழ்ப்பாணம் என்று சொன்னால், மட்டக்களப்பு, திருகோணமலை, கொழும்பு, எல்லா இடம் முழு மாகாணங்களிலும். அதே போல் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இருக்கிற இராணி என்ன ஒரு டின்னில் வாங்கினான். ஒரு இராணி நல்லா இதுதான் இப்போ மத்தியான சாப்பாடு. இது வந்து நம்ம ஆப்பிரிக்கிலேருந்து வர்றது. இது ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வர்றது. அப்படியே எடுத்து கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து ரெயின் எடுக்கப்பட்டேன். வார்த்தை மிக அருமையாக இருந்தது. அதே போல் ஜெபங்களும் அருமையாக இருந்தது. தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த உலகம் அங்கு நடக்கிற போருக்கான ஜெபம் வேறு விதத்தில் இருந்தது. அருமையாக நடத்தினார் பாஸ்டர். அருமையான ஆசீர்வாதம். அருமையாக சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்ணது கிருபை செய்தார். அந்த இடத்துல எனக்கும் ஒரு கிருபை இறக்கத்தது வந்து என்னையும் ஆசீர்வதித்தார். நான் சாப்பிட போகிறேன். அடுத்த 3 நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் என்பது தமிழ் சொந்தங்களோட நேரம்.